ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. அர்பன் கம்பெனி ஐபிஓ செப்டம்பர் 10 ஓப்பன் ஆக போகுது. செப்டம்பர் 10 3 ஐபிஓஸ் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இன்னும் 2 ஐபிஓஸ் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ 3 ஐபிஓஸ் ஓப்பன் ஆக போகுது. இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு எந்த ஐபிஓஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. லிஸ்டிங் டே அன்னைக்கு கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிது அப்படின்னாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து +or -5% தான் எல்லா ஐபிஓஸுமே இப்போ இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் இப்போ ஐபிஓஸ் வர்றது எல்லாமே ஸ்மால் கேப் கம்பெனிஸ் தான். லாஸ்ட் 1 இயராகவே மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை, அண்டர் பர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி குயிக்காக பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸ்மால் அண்ட் மிட் ஓவர் த லாங் டேர்ம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், பட் ஷார்ட் டேர்ம் பீரியடில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனியை தான் நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா லாங் டேர்ம் பர்பஸ்க்கு நமக்கு ஓகேவாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம ஐபிஓஸ் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்ல ஃபண்டமெண்டலி அண்ட் க்ரோத் இருக்க கம்பெனிஸாக செலக்ட் பண்ணி, சப்போஸ் அலாட்மெண்ட் கிடச்சி டிஸ்கவுண்ட்டில் லிஸ்ட் ஆனால் கூட நம்ம லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா ஓவர் த பீரியட் நம்ம எல்லா ப்ராஃபிட்டுமே பார்க்கலாம். இப்போ இருந்த லாஸ்லேருந்து எல்லா ப்ராஃபிட்டுமே நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஓகேங்க. அர்பன் கம்பெனி பார்த்திங்கன்னா அன்ஆர்கனைஸ்டாக இருக்க ப்ரொஃபஷ்னல்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ்டாக மாற்றுறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எப்படின்னா லைக் இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான க்ளீனிங் ஒர்க்லேருந்து ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ஹோம் அப்ளையன்சஸ் ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து, பியூட்டி செக்டாரில் சலூன், மசாஜ், இது மாதிரி சர்வீசஸ்லேருந்து இது எல்லாமே இவர்கள் ப்ரொஃபஷ்னல்ஸ் மூலமாக நமக்கு வீட்டுக்கே அனுப்பி வைப்பாங்க. ஸோ அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து டூல்ஸ் எல்லாமே கொடுத்து அந்த ப்ரொஃபஷ்னல்ஸ் தேவையான எல்லா சப்போர்ட்டையுமே கொடுக்குறாங்க. ஃபைனான்ஸ்லேருந்து, இன்சூரன்ஸ்லேருந்து, பிராண்டிங்லேருந்து எல்லாமே அந்த ப்ரொஃபஷ்னல்ஸ் தேவையான சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாம் இவர்களுடைய அர்பன் கம்பெனி அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நமக்கு என்ன நீடோ, என்ன சர்வீசஸ் நீடோ அது நம்ம புக் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம சொமேட்டோ, ஸ்விக்கிலெல்லாம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறோமோ அது மாதிரி நமக்கு தேவையான சர்வீசஸ் என்னன்றதை நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். லைக் பெஸ்ட் கண்ட்ரோல்லேருந்து, கார்பென்ட்ரி ஒர்க்லேருந்து, பெயிண்டிங்லேருந்து, ஸ்கின் கேர், ஸோ இது மாதிரி எல்லா மசாஜ் தெரப்பிலேருந்து எல்லாமே நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க நமக்கு இந்த சர்வீசஸ் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இப்போ இருக்க இந்த கரண்ட் மாடர்ன் என்விரான்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போவாங்க. வீடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து, வீட்டு வேலை அந்த இதெல்லாம் செய்கிறதுலேருந்து யாருக்குமே டைமிங் கண்டிப்பாக கிடையாது. பாத்ரூம் க்ளீனிங்லேருந்து ரொம்ப டஃப்பான ஜாப் தான் அது. ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் இருந்தாலும் அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினப்பாங்க. ஸோ வீடு க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப போரிங்கான ஒர்க்கு. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா யாராவது ஃபுட்டு போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்களா அப்படி இருப்போம். நம்மளே இப்போ கண்டிப்பாக மந்த்லி 1 டைமாவது ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி தான் வீட்டு வேலைக்கெலாம் ஃபஸ்ட்டு யாராவது வேலைக்கு ஆள் வைப்போமா அப்படின்றோம். இப்போ வீட்டு வேலைக்கு ஆள் வைக்கிறதும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படின்னால இது மாதிரி சர்வீசஸை ஈஸியாக ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப ட்ரஸ்ட் ஒர்த்தியாக நம்ம புக் பண்ணி நம்ம சர்வீசஸ் எல்லாமே இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் இந்த கம்பெனிக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ இவங்க இப்போ என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். மொத்தம் 51 சிட்டிஸில் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, யுஏஇலையும் இருக்காங்க, சிங்கப்பூர்லேயும் இருக்காங்க. சரிங்களா? ஹோம் செக்டார் அப்படின்னு பார்க்குறப்ப க்ளீனிங், ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல், அப்ளையன்சஸ் ரிப்பேர் அண்ட் பியூட்டி செக்டார் அப்படின்னு பார்த்தோன்னா சலூன், மசாஜ், இந்த சர்வீசஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவில் மட்டும் 47 சிட்டிஸில் இருக்காங்க. ஓவராலாக தான் 51 சிட்டிஸில் இருக்காங்க. ஸோ நம்ம வீட்டுக்கே நமக்கு என்ன சர்வீஸ் நீடு அப்படின்றத நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போவாங்க. இவர்களும் பார்த்திங்கன்னா நேட்டிவ் அப்படின்ற பிராண்டு நேமில் வாட்டர் பியூரிஃபையரும் எலக்ட்ரானிக் டோர் லாக்ஸும் செல் பண்ணிகிட்ருக்காங்க. இனி நாம் இந்த சர்வீஸ் செக்டாருக்கு தான் அதிக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ப்ராடக்ட்டு கூட கம்மியான ப்ரைஸில் நம்ம வாங்கிடலாம். பட் இது மாதிரி சர்வீசஸ் பார்த்திங்கன்னா டே டு டே நம்ம புக் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு ப்ராடக்ட் இப்போ லைக் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம் அப்படின்னா 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஃப்ரிட்ஜ் வாங்குவோம். லைக் கண்டிப்பாக ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு இருக்கும். ஆனால் அந்த வீடு மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து, பாத்ரூம் க்ளீனிங்லேருந்து, பெஸ்ட் கண்ட்ரோல்லேருந்து, எலக்ட்ரிக் ஒர்க்கு, கார்பென்ட்ரி ஒர்க்கு, அதுவும் நியூவாக வீடு கட்டினவங்க, ஸோ அது மாதிரிலாம் அவங்களுக்குலாம் இந்த ஒர்க் பற்றின அதுக்கு எவ்வளோ செலவாகுது, நம்ம ஈஸியாக நம்ம எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ்லேருந்து எல்லாமே வாங்கிடலாம். அதை ஃபிக்ஸ் பண்ணுற அந்த சர்வீசஸ் எக்ஸ்பென்சஸ்லாம் ரொம்ப அதிகம். பெயிண்ட்டு கூட நம்ம வாங்கிடலாம், அண்ட் பெயிண்ட் அடிக்கிற எக்ஸ்பென்சஸ் தான் ரொம்ப அதிகம். இது மாதிரி சர்வீஸ் செக்டார் நல்லா க்ரோ ஆக போகுது. வித் ப்ராஃபிட் மார்ஜினும் நல்லாவே இருக்க போகுது. அதுவும் இவங்க ஃபஸ்ட் டைம் இண்டஸ்ட்ரியிலேயே லிஸ்டட் பேர்ஸ் யாருமே கிடையாது. இந்த அர்பன் கம்பெனிக்கு இண்டஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க அண்ட் ஃபஸ்ட்டாக லிஸ்டாகவும் போகிறாங்க. ஸோ நல்ல க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அர்பன் கம்பெனி. ஓகேங்க.
ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்திங்கன்னா 472 கோடி. அதில் நியூ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக 190 கோடி யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. லீஸ் பேமெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து லீஸ் பேமெண்ட்காக 75 கோடியும், மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்காக 90 கோடியும், ரிமைனிங் வந்து ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய டெலகிராம் 2.20 சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ரெவன்யூ ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. 2023-24 வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணலை. இப்போ 25 தான் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஹையஸ்ட்டு ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு கரெக்டு இதுன்றது தெரியல. பட் ஃப்யூச்சரில் லைக் இப்போ ஜொமேட்டோலாம் எப்படி வந்து லாஸ் மேக் பண்ணியிருந்தாங்க, இப்போ ப்ராஃபிட்டில் வந்துட்டாங்க இல்லையா, அது மாதிரி லாங் டேர்முக்கு அர்பன் கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கும். சரிங்களா? கடன் வந்து எதுவுமே வந்து ஆர்ஹெச்பியில் எதுவுமே கொடுக்கல. ஏர்னிங் பர் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 1.72 ருபீஸ், நெட் அசெட் வேல்யூ 12 ரூபா 46 பைசா, ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 13.35%. ப்ராஃபிட் மார்ஜினும் அவங்க வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா? வேல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப்டர் ஐபிஓ 61.6 PE மல்டிபிளில் வர்றாங்க. எந்த ஒரு லிஸ்டட் பிஎஸுமே இல்லை அப்படின்றனால நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக வேல்யூ பண்ண முடியாது. ஆனால் 61 above 50 அப்படின்னால என்ன தான் சர்வீஸ் செக்டர் நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னா இந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு பார்த்திங்கன்னா வேல்யூஷன் ஹை தான். ஸோ ஓகேங்க. நெக்ஸ்ட்டு ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது செப்டம்பர் 10, க்ளோஸ் ஆகிறது செப்டம்பர் 12. ஃபேஸ் வேல்யூ ₹1. ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் மேன் ₹103. ஒரு லாட் அப்படிங்கிறது 145 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 1900 கோடி. எம்ப்ளாயீஸ்க்கு டிஸ்கவுண்ட்டாக ₹9 கொடுக்குறாங்க. ஆஃபர் ஃபார் சேல் 1428 கோடி. ஃப்ரெஷ் இஷ்யூ 472 கோடி. ரீட்டைல் ரிசர்வேஷனாக 10% ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா லாஸ் மேக் பண்ண கம்பெனி அப்படின்றனால. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது செப்டம்பர் 15. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது. அலாட் ஆச்சுன்னா ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது செப்டம்பர் 16. லிஸ்ட் ஆக போகிறது செப்டம்பர் 17. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு ₹14,935 தேவைப்படும். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 7th செப்டம்பர் அன்றைக்கி ₹25. ஸோ ப்ரீமியம் வைஸ் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோன்னா 24% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரிஜிஸ்டார் லிங்க் இன் டைம். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ 2.0வில். ஓகேங்களா? ஓகேங்க. என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் பிஃபோர் ஐபிஓ 21%, ஆஃப்டர் ஐபிஓ 20.42%. ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்கனைஸ்டு பிளேயராக இருக்காங்க. டெக்னாலஜி டிரைவன் ஆன்லைன் சர்வீஸ் மார்க்கெட் பிளேஸ் இருக்காங்க. மார்க்கெட் பிளேஸ் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஒரு லிஸ்டட் பிஎஸுமே இல்லை. வேல்யூஷன் வந்து ஹை வேல்யூவில் தான் ஐபிஓ வந்திருக்காங்க. பட் லாங் டேர்முக்கு இந்த கம்பெனிக்கு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க. என்னுடைய ஃபைனல் வியூ அப்படின்னு பார்த்தோன்னா 12th மார்னிங் அன்றைக்கி டிசைட் பண்ணலான் இருக்கேன். ஃப்யூச்சர் க்ரோத் நல்லாவே இருக்க போகுது. பட் ஷார்ட் டேர்ம் பர்பஸில் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸாக தான் இருக்குது இந்த ஐபிஓவில் ஜென்ரலாகவே. ஸோ நம்ம 12th மார்னிங் அன்றைக்கி டிசைட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக என்னுடைய ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இந்த கம்பெனியில் வந்து காம்படிஷன் ரிஸ்க் இருக்குது. எப்படின்னா இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் வந்து டேரெக்டாக ஒரு கஸ்டமரை பார்த்து அவங்க சர்வீசஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஓன் காண்டாக்ட் நம்பரை கொடுத்துட்டு வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு ஏதாவது அவங்களுக்கு ஒர்க்குனா அவங்க ஜென்ரலாக அங்கேருந்தே கால் பண்ணிப்பாங்க. டேரெக்டாக கஸ்டமரும் அந்த ப்ரொஃபஷனலும் மீட் பண்ணியே வந்து கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியிலேயே அந்த சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணி அமௌண்ட் வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரிஸ்க் வந்து கண்டிப்பாக இருக்குது. அண்டு இப்போ நிறையா வெப்சைட்ஸ்லாம் வந்துருச்சு. இது மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுற வெப்சைட் எல்லாமே நிறைய வந்துருச்சு. சரிங்களா? ஸோ அந்த காம்படிஷன் ரிஸ்க்குமே இருந்துகிட்ருக்கு. நீங்கள் இந்த என்ன நினைக்கிறீங்க இந்த ஐபிஓ பற்றி, அண்ட் நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்ற உங்களுடைய கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒரு சின்ன அப்டேட் என்னென்னா ஜிஎஸ்டி 2.0 வந்துருச்சு. இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18% வந்து ஜிஎஸ்டி எல்லாமே குறைச்சிருக்காங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெனிஃபிட் வந்து ஃபுல்லாகவே நம்ம கஸ்டமருக்கு பாஸ் ஆன் ஆகாது. இப்போ ஷார்ட் பீரியடில் வேணால் பாஸ் ஆன் ஆகும். சரிங்களா? ஒரு 1 month. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸு அவர்களுடைய இன்புட் டேக்ஸ் கிரெடிட்காக, ஓகேங்களா, ஐடிசி அந்த லாஸஸ் வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்காக அவர்களுடைய பேஸ் ப்ரீமியமை
கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் நியூஸ் வர்றதுக்கும் பிஃபோராகவே நான் வந்து என்கிட்ட காண்டாக்டில் இருக்க நம்மளுடைய கிளைண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ நம்மளோட கிளைண்ட்ஸ் ஆக போகிறவங்க இது மாதிரி எல்லாருக்குமே வந்து நான் அனுப்பிச்சிட்டேன். ஸோ நான் அனுப்புகிற மெசேஜஸ் வந்து கொஞ்சம் சீரியஸாகவே எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒன் டைம் தான் வந்து நான் மெசேஜ் அனுப்புவேன், ஆனால் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் என்னுடைய காண்டாக்ட் நம்பர். நீங்கள் ஆல்ரெடி ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருந்தாலும் கரெக்டான ப்ரீமியம் பே பண்ணுறீங்களா அப்படின்றத நம்ம ரிவ்யூவும் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் அந்த பாலிசி டாக்குமெண்ட்டை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம வந்து ஸ்டாக் டிப்ஸ் கொடுக்குறதில்ல, இந்த ஷேரை பை பண்ணுங்கள் அந்த ஷேரை பை பண்ணுங்கள் அப்படின்றது எதுவுமே கொடுக்குறதில்ல. டேக்ஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நான் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். சரிங்களா? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதை நான் ஷேர் பண்ணுவேன், அது மாதிரி தான். அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம ஆன்லைன் ப்ரைஸ்லையும் நம்ம ப்ரைஸ்லையும் சேமாகவே எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட எடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எஜுகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சொல்கிறது, பாலிசிஸ் எல்லாமே சொல்கிறது. ஓகேங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக இது வந்து லைஃப் டைம்லேயும் லோவாக இருக்க போகுது. இந்த டைமில் இந்த ப்ரீமியமில் கண்டிப்பாக நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைஃப் லாங்குக்கு பெட்டர் கவரோட வித் லோ ப்ரீமியமோட நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேங்க. தேங்க்யூ.